கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புனிதமிக்க நாளில் ஹஜ் பெருநாள் என்கிற தூய்மையான தினத்தில் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய நாளான மகிழ்ச்சிகரமான நாளான இந்த நாளின் நோக்கத்தை நம்மில் பலர் அறிந்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறோம். படிப்பினைகளை அறிந்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்நாள்களில் அதை நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த நாளிற்கு நாம் உண்மையிலேயே மதிப்பளிக்கிறோம், உண்மையிலேயே முக்கியத்துவம் தருகிறோம் என்று அர்த்தமாகும். வெறுமனே புத்தாடைகளை அணிந்துவிட்டால் பெருநாளுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றியவர்களாக ஆக முடியாது. வெறுமனே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொல்லி குர்பானி கொடுத்து விட்டால் பெருநாளை நான் சரியான முறையிலே நடத்திவிட்டேன், முடித்து விட்டேன் என்கிறதாக ஆகாது. கூட்டு குர்பானி என்கிற முறையில் நான் ஒரு பங்குதாரராக இருந்து விட்டேன் என்கிற காரணத்தினால் பெருநாளை நான் சரியான முறையிலே நடத்திவிட்டேன், அமைந்து விட்டேன் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப பெருநாளை கொண்டாடுகிற அந்த தினத்தை வெறுமனே மகிழ்ச்சிகரமான நாளாக மட்டும் பார்க்காமல், புத்தாடை அணிவதாக மட்டும் பார்க்காமல், இஸ்லாமிய மார்க்கம் இந்த நாளினுடைய படிப்பினையாக நமக்கு சொல்ல வருகிற தகவல் என்ன, எதை நமக்கு சொல்ல வருகிறது, எதன் அடிப்படையில் நம்மை நடைபோட சொல்லுகிறது என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இங்கே உரை நிகழ்த்துவதை போல தமிழகம் எங்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் என்கிற ஒற்றை சொல்லை அனைத்து உரைகளிலேயும் இன்றைய தினம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். எதற்கு, ஏன் எல்லா இடங்களிலும் இந்த நிமிட பொழுதிலே இப்ராஹிம் என்கிற சொல்லை வரிக்கு வரி விடாமல் பயன்படுத்துகிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? அவ்வளவு பெரிய மாமனிதர் அவர், அவ்வளவு பெரிய புகழுக்குரியவர் அவர், அவ்வளவு பெரிய புகழினுடைய உச்சாணியிலே அந்தஸ்தினுடைய மேல் பகுதியிலே வைக்கக்கூடியதற்கு உண்டான காரணம் என்ன? சிந்தித்திருக்கிறோமா? பல்வேறு பயான்களில் கேட்டிருக்கிறோம். இப்ராஹிமுடைய தியாகம் நபிமார்களிலே மிகப்பெரிய உச்சகட்ட தியாகம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு டெஸ்ட், எல்லா மனுஷனுக்கும் எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க வாழ்க்கையில. எல்லா மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் சில தேர்வு கட்டங்களை வைக்கிறான். அந்த தேர்வுல நம்மளை பார்ப்பான். அல்லாஹ், நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இந்த பரீட்சையில் நீ பாஸா ஃபெயிலா. நோம்பு ஒரு பரீட்சை, அந்த நோம்பு காலகட்டத்தில் உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் வஞ்சினியா, இறையச்சத்தோட வாழ்ந்தியா, தொழுதியா, நோம்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, தான தர்மங்களை செஞ்சியா, அனாதைகளை அரவணைச்சியா என்று சொல்லி அந்த நாளை இறைவன் ஒரு படிப்பினையாக தேர்வுகளமாக ஆக்கி இருக்கிறான். அதை தாண்டி நம்ம வரணும், பாஸ் ஆகி வரணும். மறுமையில் ஒரு பாலத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், வைக்கிறான். அது ஒரு தேர்வுகளம். அந்த பாலத்தை யாரெல்லாம் கடக்கிறார்களோ அவர்கள் தான் மறுமையில பாஸ் மார்க், அவங்க தான் ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆழத்தை கடக்க முடியாம தள்ளாடி கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க ஃபெயில்னு அர்த்தம். இப்படி உலகத்தில் வாழுகிற பொழுது, மறுமையில் போகிற பொழுது இறைவன் ஏராளமான தேர்வை நமக்கு வைக்கலாம். அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலும் இறைவன் பல தேர்வுகளை வைக்கிறான். ஒன்று ரெண்டு கிடையாதுங்க. உண்மையிலேயே சாதாரண நமக்கு இருக்கிற தைரியத்தை போன்று அவர்களுடைய தைரியம் கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய தியாகங்களை சந்தித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நெஞ்சமா சோர்வை அடைந்தார்கள், கொஞ்ச நெஞ்சமா வாழ்க்கையை சதிகளை பார்த்தார்கள், கொஞ்ச நெஞ்சமா தனக்கு அநியாயத்தை பார்த்தார்கள். இல்லை, வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை, துன்பங்களை, கஷ்டங்களை வார்த்தையால் நாம் அடித்து கொட்டிவிட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஆனா ஒற்றை வரியில் முடிக்கிறான் அவனுடைய தியாக வாழ்க்கையை. இறை ரப்புல் ஆலமீன் ஒற்றை வரியிலே சொல்கிறான், இப்ராஹிமிற்கு பல கட்ட தேர்வுகளை நாம் வைத்தோம். எல்லா சதிகளையும், எல்லா சூழ்ச்சிகளையும், எல்லா கஷ்டங்களையும் அவர் முறியடித்தார், அலைகளை எல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் போட்டார் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பலர் பார்க்கிறோமா இல்லையா?
வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ சோதனைகளை அனுபவிக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற நபிகள் நாயகத்தினுடைய படிப்பினை நம்முடைய உள்ளத்திலே நெஞ்சார்ந்து ஊர்ந்திருந்தால், அமைந்திருந்தால், அந்த சோதனையிலிருந்து நாம் கடந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையின் உறுதி நம்மிடத்தில் இல்லை என்றால், இப்ராஹிம் நபியினுடைய படிப்பினை பாடங்களை நாம் அறியவில்லை என்று சொன்னால், பல மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தன் குடும்பத்தில் ஏதாச்சும் மௌத்து வந்துருச்சா, இஸ்லாத்தினுடைய பேசிக் அந்த இடத்துல அழிஞ்சு போயிருது பலருடைய வீட்டில். அந்த நிகழ்வுகள் உடனே அல்லாஹ் பார்த்து கேட்கிறது, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, எனக்கு ஓம் பிள்ளைதான் கிடைச்சிச்சா என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இது மாதிரியான சோதனைகள்ல வியாபாரத்துல தொய்வு, பொருளாதாரம் டவுன் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல. என்ன அல்லாஹ் நீ இப்படி பண்ணிட்டே? அல்லாஹ் நான் மட்டும்தான் கிடைச்சேன், நல்லா தானே இருந்தேன், செழிப்பா தானே இருந்தேன், நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என்று அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கலாமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துருச்சுன்னா உடனே அல்லாஹ் மேல உள்ள ஒரு திங்கி, அந்த மதிப்பு நம்மகிட்ட குறைஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் இவ்வளவு காலம் நல்லா இருந்தோம், இவ்வளவு காலம் அல்லாஹ் நம்ம நல்லா வச்சிருந்தான், இப்ப இப்படி ஆகிட்டானே, நம்மளை இப்படி படுக்க போட்டானே, இப்படி பொருளாதாரத்தை சரிவடைஞ்சிருச்சே என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது உள்ள மதிப்பை நிராசை அடையக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நம்ம வாழ்வோம். அப்ப இதற்கு அருமையான ஒரு படிப்பினை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏராளமான படிப்பினைகளில் ஒன்று என்ன தெரியுமா? மிக முக்கியமாக முஸ்லிம் சமுதாயம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய பாடம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடக்கிறது. அதுல ஒரு பாடம், இன்னைக்கு சமுதாயத்தின் முஸ்லிம்கள் என்ன மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? ரோட்ல நடந்து போறோம், ஒரு சாம்பிள் உதாரணம், ரோட்ல நடந்து போறோம், ஒரு கல்லோ ஒரு முள்ளோ கிடக்குங்க, நம்ம பார்க்காம போய் காலில் தடிக்கிறோம், காலில் இருந்து ரத்தம் வருது, வலிக்குது, பட்டுட்டோம். பட்டதற்கு பின்னால் என்ன செய்யணும்? ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும்? நமக்கு வலிக்குது, நம்ம தெரியாம காலில் குத்திருச்சு, பட்டுருச்சு, வலிக்குது, இதை எடுத்து ஓரமா போடணுங்கிற ஒரு பொது மனப்பான்மை நம்மிடத்துல வரணுமா இல்லையா? அது கூட இல்லாம போயிடுறாங்க நீங்க சமூகத்துல. என் காலில் பட்டுருச்சு, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி தவண்டு போயிடுறாங்க. அடுத்த பின்னாடி வருவானே, அவன் காலில் பட்டாலும் வலிக்குமே, அவனுக்கும் மனித உணர்வு இருக்கே என்று சொல்லி அதை சிந்திக்காத சமூகமாக நாம் வாழ்கிறோம். அப்ப நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற காரியங்களில் நம்முடைய போக்கு, நம்முடைய நடவடிக்கை, சிந்தனை எப்படி இருக்கிறது? இப்ராஹிம் நபியுடைய சிந்தனை போக்கு எப்படி இருந்தது? சிந்தனை செஞ்சு பாருங்க. அவங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமாங்க? கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒரு குடும்பம் பாப்பா மகன் என்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க. உலகத்துல கோடிக்கணக்கான காசுகளை கொட்டினாலும் இந்த மாதிரியான உறவு கிடைக்காதுங்க. அந்த உறவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிடைத்தது. வாழ்ந்தார்கள், இளமை பருவத்தை அடைந்தார்கள், திருமணம் முடித்தார்கள், பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அதே போல தனக்கு இறை கொள்கையை வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாமை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு பக்கம் பாடுபட்டுக் கொண்டும் இருந்தார்கள். வெறுமனே பொருளாதாரம் என்று அந்த திசையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடவில்லை. அந்த சமூகத்திலே தனித்த சமூகமாக இப்ராஹிம் விளங்கினார். இந்த இப்ராஹிம் காண உம்மத்தன் காணித்தா, இப்ராஹிம் நபி அவர்கள் தனித்த சமூகமாக இருந்தார்கள். நம்ம இவ்வளவு பேர் நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே, இது மாதிரியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் இருந்துச்சா? அன்னைக்கு இவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயான் பண்ணும்போது இவ்வளவு மக்கள் கீழே உட்கார்ந்து இருந்தாங்களா? இல்ல. அவருடைய பிரச்சாரத்தை காது கொடுத்து கேட்டவர்கள் யார்? அவருடைய மனைவியார் அவர்கள், அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை. இவங்களை தான் அல்லாஹ் ஒரு சமூகமாவே சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றான்னு விளங்குதா? அதனுடைய அர்த்தம் புரியுதா? அதனுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிமுடைய சமூகத்தை சார்ந்த நாம் எவ்வளவு பெரிய சமூகமாக இன்னைக்கு திரண்டிருக்கிறோம் பார்க்கிறோமா இல்லையா? செய்தித்தாள்களில் அறிவிக்கிறார்கள், வரக்கூடிய 2050 போன்ற அந்த ஆண்டுகளில்
உலக மார்க்கத்திலேயே உலக மதங்களிலேயே இஸ்லாம் தான் வளர்ந்து நிற்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் யார் சொல்றா? முஸ்லிம் ஆய்வு எடுத்து சொல்றானா? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்து மக்கள் சொல்கிற தகவல் இந்த ரிப்போர்ட். 2050 இஸ்லாம் தான் உலக நாடுகளில் மேலோங்கி நிற்கக்கூடிய மார்க்கமாக வளரும் என்று சொல்கிறார் என்றால் இந்த சமூகத்தை உண்டாக்கியது யார்? நபிகள் நாயகம் கடைசி ஜெனரேஷன்ல வந்து போராடினாங்க. அவங்க ஒரு போராளி. இந்த கடைசி ஜெனரேஷனுக்கு வித்திட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலக மக்கள் அனைவருக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவிற்கு பெருக போகிறதோ அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால அந்த வார்த்தையெல்லாம் அங்கேயே பயன்படுத்தலாம். இப்ராஹிம் ஒரு சமூகமாக திகழ்ந்தார். அதனுடைய பிரதிபலிப்பு அப்ப தெரியல, இப்ப தெரியுது பாருங்க. எந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக இருந்திருந்தால், மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருந்திருந்தால் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கும். அவங்க அப்பா வைராரு சமூகத்தில் எல்லாரும் ஒதுக்குறாங்க என்று நினைத்திருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி இருந்தால் இஸ்லாம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்ராஹிம் நபி அடிக்கிறாங்க, ஊரை விட்டு விளக்குறாங்க என்று சொல்லி இருந்தால், நினைத்திருந்தால், நம்ம தன்னந்தனியான ஒரு ஆளாக இருக்கிறோம் என்று உள்ளக்குள்ளாக தோணி இருந்தால், அவங்க இந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் நமக்கு இஸ்லாம் வந்திருக்குமா? சிந்தனை செய்ய வேண்டும். அப்ப நன்மையான காரியங்களை ஏவுவதிலையும் தீமையை தடுப்பதிலையும் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு முனைப்பு காட்டினார்கள்? இந்த ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து செய்யும் பொழுதுதான் அவருடைய தந்தை, பாசத்திற்குரிய தந்தை ஆசர், அவர் காஃபிரா இருக்கிறார். பாருங்க, ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம ஜமாத்துகளா பிளவுபட்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு மார்க்கமாகவே மதமாக பிரிந்து கிடந்த சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமாக இருக்கிறார்கள், ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தை ஆசரோ சிலை வழிபாடு கொண்டவராக காஃபிராக இருக்கிறார், சிறுக்கு வைக்கிறார். எவ்வளவோ எதிர்ப்பு பிரச்சாரங்களை பார்க்கிறார், அடிதடியை பார்க்கிறார், விமர்சனங்களை பார்க்கிறார், கேலி குத்துக்களை பார்க்கிறார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாதையை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஒரு அஜெண்டா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன அஜெண்டா? என் தந்தை வணங்கக்கூடிய இந்த சிலையெல்லாம் நான் உடைக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல திட்டம் தானே, நல்ல கான்செப்ட் தானே. அந்த கான்செப்டுக்கு ஒத்ததான நேரம் அமைகிறது. எல்லாரும் வெளியே போறாங்க, இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் நபி வரலன்ட்டாங்க, உடைச்சிடறாங்க. எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு வச்சிடறாங்க. அதனுடைய தோல் புஜத்தில் அந்த கோடாரி என்ன செஞ்சிடறாங்க? உடைச்ச அந்த கோடாரியே தோல் புஜத்தில் தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. வந்ததுக்கு பின்னால ஒரு சிறுவன் சொல்றான். சிறுவன் விசாரிக்கிறாங்க, இந்த சிலையெல்லாம் யார் உடைச்சதுன்னு கேட்கும் பொழுது, இப்ராஹிம் என்கிற பெயருடைய ஒரு சிறுவனை தான் நான் நினைத்தேன், அவர் பெயர் தான் வந்து ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே இப்ராஹிம் நபியை பிடிச்ச அவருடைய தந்தை, சொந்தக்காரர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் விசாரிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்றாங்க. நான் அதை உடைக்கல. ஏன் இந்த பொய்யை சொன்னார்கள் என்பதை அடுத்து அவர்களே விவரிக்கிறார்கள். நீ உன் கடவுள்னு சொல்றேப்பா, இதெல்லாம் வணங்குற, இதுதான் உனக்கு சோறு போடுது, இதுதான் உனக்கு பணம் தருது, இதுதான் உன்னுடைய நோயை நீக்குகிறது என்று நீ சொல்லுகிறாயே, உன் நம்பிக்கையில் நீ உறுதியானவனாக இருந்தால் அந்த அருக்கு பாரியா ஒரு சிலை, அந்த சிலைட்ட போய் நீ கேளு. உன் கடவுள் சொல்லும், தெளிவா சொல்லும். போய் அந்த சிலைட்ட போய் கேளுன்னு சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் அந்த மூடர்களுக்கு விளங்குறது, சிலை எப்படி பேசும், சிலை எப்படி கண்டுபிடிக்கும், சிலை எப்படி பார்க்கும், சிலை எப்படி சிந்திக்கும் என்று சிந்தனை செய்து அவங்களே ஒத்துக்கிறாங்க மனதடிப்படையில. ஆமா, கரெக்டு தான், சிலை பேசாத, சிலைக்கு பவர் இல்லையே, சிலைக்கு உயிர் இல்லையே என்று நினைத்து அவங்களுக்குள்ளார முடிவு எடுத்துடுறாங்க. எடுத்தும் கூட அந்த வாத்தியான கொள்கை, சிறுக்கான கொள்கை நாளுக்கு நாள் மலிங்கடிக்கப்பட்ட காரணத்தினால் மீண்டு வர முடியவில்லை. உடனே டாபிக் திரும்புது, குடிங்க அவனை, குடிச்ச அவன் வெறுப்புல தூக்கி போடுவேன்னு சொல்லி யாரு சொல்றாங்க? இந்த இடத்துல சிந்திக்கணும். நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய இடம் என்ன இடம் தெரியுமா? இப்ராஹிம் நபியை நெருப்பில் தூக்கி போட சொன்னது மூணாவது மனிதன் கிடையாது, முகம் தெரியாதவன் அல்ல.
எந்த குழந்தை பெற்றுவிட்டது என்று சொல்லி உலகத்திலே மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்த்து தன்னுடைய வேர்வைகளை எல்லாம் ரத்தமாக சிந்தி வளர்த்தெடுத்த ஆசர் அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையை நெருப்புல தூக்கி போடுங்க. போட்டுட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி வாப்பா பாக்குறாரு, பிள்ளையை நெருப்புல தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பை வந்து குளிராக்குறான், பனிமூட்டமாக்குறான், தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல இன்னொன்னே நம்ம விளங்கணும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையில் நமக்கு இருக்கிற உறுதி என்ன, பாத்திலாக இருக்கக்கூடிய ஆசனுடைய கொள்கையில் அவருடைய உறுதி என்ன. என் பிள்ளையா இருந்தா என்ன, யாரா இருந்தா ஏன் கொள்கைக்கு நீ மாற்றமா இருக்கிறியா, உன்னை நான் நெருப்புல தூக்கி போட்டு பொசு பிறக்கும் தயாரா இருக்கிறேன். ஏன் பாத்திலான கொள்கையில் இருக்கிற அவருக்கு எந்த தைரியம் பாருங்க. அப்ப உண்மையான கொள்கையில் இருக்கிற ஏகத்துவ மார்க்கத்தை தாங்கி கொண்டிருக்கிற நம்மிடத்திலே கொள்கை உறுதி எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த உறுதியை இப்ராஹிம் நபி அந்த இடத்துல காட்டுறாங்க. தன்னுடைய சமுதாய மக்கள் நிற்கிறாங்க, தன்னுடைய தந்தை நிற்கிறார்கள். மனதளவுல ரொம்ப பாதிப்படைந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள், இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு நான் விலகி கொண்டவன். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா வபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமை கிளம்பி விட்டது, கோபம் கிளம்பி விட்டது, ஆக்ரோஷம் கிளம்பி விட்டது. எதுவரைக்கும் தெரியுமா, ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்கிற அந்த ஓரிரை கோட்பாட்டுக்கு நீங்கள் வருகிற வரை நீ எனக்கு வாப்பாவும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை. இந்த ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியம், மன உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆத்திலான கொள்கை ஆசர் உனக்கே இந்த தைரியம் இருந்தா, நீ பெற்றெடுத்த மகனாகி நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் சொல்லுகிறேன், நீ என்ன ஊரை விட்டு விளக்குறது, நீ என்ன அடிக்கிறது, நீ என்ன கொள்றது, உனக்கு எனக்கு நீ சம்பந்தமே கிடையாது, லீங்க் கிடையாது, பாப்பா மகன்கிற உறவு கிடையாது. அல்லாஹ்வுக்காக உன்னை நான் பகைக்கிறேன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே உறுதி காண்டார்களே, அந்த உறுதியின் வெளிப்பாடு இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு அந்த உறுதியை விட்டுட்டு மூளையில போய் முடங்கி இருந்தா, இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யாம இருந்திருந்தா, நபிகள் நாயகத்தினுடைய சமூகமாவது வந்திருக்குமா? நபிகள் நாயகம் வந்தாங்களேங்க, அந்த சமூகம் பிரச்சாரம் செய்ததற்கும் இப்ராஹிம் நபி தான் காரணம். ஏன் தெரியுமாங்க, திருக்குறானை புரட்டி பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே முன்மாதிரி நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்மாதிரி இப்ராஹிம். இது பல பேருக்கு தெரியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரி முகமது, உனக்கு முன்மாதிரி இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவரை பாரு, நீ உனக்கு அவர் தான் ரோல் மாடல், உலகத்துக்கு நீ ரோல் மாடல், உனக்கு அவர் தான் ரோல் மாடல். அப்ப இனி கியாமத் நாள் வரை நமக்கு ரோல் மாடல் முகமது அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு மதிப்பை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தார்களோ இல்லையோ, சமுதாய மக்கள் நலன் கருதி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொண்டார்கள். அவ இவ்வளவு சோதனைகளை கடன்களை பார்த்துக் கொண்டு நாம் நம்முடைய பாதைகளிலே போவோம் என்றால், சமுதாய பிரச்சனையை யார் தட்டி கேட்பது? மார்க்க விவகாரங்களில் மக்களுக்கு யார் நல்லதை எடுத்து சொல்வதை, தீமையை யார் தவறில் இருந்து தடுப்பது? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வே திருக்குறானிலே சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித சமுதாயத்திலே தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தஅமருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுத்து நிறுத்துகிறீர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அதனால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற்றவர்கள். மறுமை வெற்றி வேணும்னால என்ன? இப்ராஹிமுடைய பிரச்சாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், உள்ளுக்குள்ளாக சிந்தனை செய்து பாருங்கள். நேற்று வரைக்கும் நேற்றைய நாள் மட்டும் நம்முடைய காலையில் இருந்து இரவு வரைக்கும் நம்முடைய பொழுதை கழித்திருக்கிறோம். நம்முடைய வியாபார வணிகங்களை பார்த்திருக்கிறோம், குடும்ப குட்டிகளை பார்த்திருக்கிறோம், உணவு உண்டு ரசித்திருக்கிறோம். ஆனால் சமுதாயத்திற்கு நான் செய்த ஒரே ஒரு நன்மை என்ன?
என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், சொந்தக்காரன் இருக்கிறான், சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக மார்க்க விஷயமாக, சமுதாய விஷயமாக நான் என்ன செய்தேன்? ஒரு நாள் அல்ல, அதற்கு முந்தைய நாள் எடுங்கள், அதற்கு முந்தைய நாள் எடுங்கள். ஒரு வருட காலத்தில் பட்டியலிட்டால் 1 2 பட்டியல் போட்டா 1 2 எதை நான் செஞ்சேன், அதை நான் செஞ்சேன், முடிவு வச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையே கதியாக கிடந்தார்கள் சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறைக்கு. ஏன் அவ்வளவு அக்கறை பாடுபடுவதனால் அவர்களுக்கும் நன்மை, சமுதாய மக்களுக்கும் நன்மை. ஒண்ணுமில்லைங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே 99% தெரியும் இந்த சூரா. இந்த சூரா நமக்கு தெரியும், தெரியாத மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா ஹர்ஃபுன் அலிஃபுன் லாமும் மீமுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்லவே மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கு நன்மை, 10 நன்மை. ஒரு எழுத்து ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தா அவரும் 10 நன்மை அடைவார், நம்மளும் 10 நன்மை அடைவோம்னா இதையாச்சும் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமா? இனி வரக்கூடிய காலங்களில் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். யாருக்கு நன்மை? இங்க பயான் நம்ம பண்றோமே, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்களே, இந்த சபையில் கூடியதற்கு மலக்குமாருடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கிறது. இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க இருந்து லைன் கனெக்ட் ஆகி அல்லாஹ்விடத்திலே போகிறது. ஒவ்வொரு மலக்குமார்களையா சொல்லி 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 அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் உன்னை பத்தி இந்த சமுதாயம் பேசிக்கிட்டு இருக்குது, உன்னுடைய வசனங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, நபிகளாயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே இந்த நிமிட பொழுதிலே நம்மை பற்றி மாணவர்கள் நற்செய்தி சொல்லுகிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடு, நம்முடைய நாடு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்ப மக்கள் என்று சொல்லி நாம் செய்கிற பிரச்சாரத்தின் விளைவு இங்கே கிடைக்க போவதில்லை. இங்கே கிடைப்பதெல்லாம் என்ன? நம்முடைய பிரச்சாரங்களை கேட்டு இவ்வளவு மக்கள் வந்து விட்டார்கள், இவ்வளவு திரண்டு வந்து விட்டார்கள், ஆஹா ஓஹோ என்று பெருமை அடையலாம், மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் நாம் சொல்லுகிற அந்த செய்தி ஒருவருடைய உள்ளத்தை தைக்குதோ இல்லையோ, அவர் செயல்படுத்துகிறாரோ இல்லையோ, நாம் சொல்லியதற்கு நன்மை உண்டா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை உள்வாங்கி நடைமுறைப்படுத்த நம்ம முயல்வனுங்க. உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை என்ன செய்றாங்க, தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் தன்னுடைய மனைவியார் அவர்களையும் பாலைவனத்திலே விட சொல்லுகிறான் அல்லாஹ். பாலைவனம், மனைவி மேல ஒரு கணவன் வைக்கிறார் அன்பு அளப்பரியது, மகத்துவம் மிக்கது, அந்தஸ்திற்குரியது. அந்த அன்பிற்குரிய மனைவியையும் பாசத்திற்குரிய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வெறும் சுடு மணலிலே தண்ணீர் முளைக்காத, எந்த புற்பூண்டு முளைக்காத, சாப்பாடு இல்லாத சூழலில் கொண்டு போய் வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக விட்டுட்டு அவங்க பேசாம வர்றாங்க. வந்தா அவருடைய மனைவியார் கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? எந்த ஒரு புற்பூண்டும் இங்கே இல்லை, பச்சிலம் குழந்தை இருக்கிறார், அவருக்கு தண்ணீர் இல்லை, பசியை ஆற்றுவதற்கு உண்டான எந்த வாய்ப்பும் இல்லை, எங்க போறீங்க இப்ராஹிம்? நீ பேசாம வந்தீங்க, தனியா விட்டுட்டு போறீங்களே என்று சொல்லி பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருந்தோம், அப்படியே நிக்கிறாங்க. எங்கிட்ட பின்னாடி கூட திரும்பல, திரும்பாமலே நின்று அவங்க மனைவியமார்கள் கேட்கிறாங்க, இப்ராஹிமே இந்த கட்டளையை அல்லாஹ் தான் உங்களுக்கு நிறைவேற்றினானா? அல்லாஹ் அமரக பிஹாதா, உண்மையிலேயே அல்லாஹ் தான் பாலைவனத்தில் எங்களை விட சொல்லுமாறு உங்களுக்கு சொல்லினானா? சொல்லுங்கள், எதுவுமே சொல்லாம போறீங்க என்று கேட்கிற பொழுது நாம் ஆம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தான் இந்த பாலைவனத்திலே என் குடும்பத்தாகிய உங்களை விட சொன்னான் என்று சொன்ன உடனேயே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, அல்லாஹ் தானே சொன்னா, கவலை இல்லை, டோன்ட் வரி, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி
போக சொல்றாங்க. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு பாதுகாப்பு வளையம் இல்லை, உணவு பதார்த்தங்கள் இல்லை, எந்த ஒரு ராணுவம் இல்லை, ஆள் துணை இல்லை, மக்கள் நடமாட்டம் இல்லை. இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உறுதியின் காரணத்தினால் இறைவனுடைய கட்டளையை அளப்பரியதாக நினைத்து, யார் என்ன ரப்புல் ஆலமீன் இருக்கிறார் என்று சொல்லி நடுத்தெருவிலே விட்டுவிட்டு சென்றார்களே, அதற்கு தோதாக தன்னுடைய மனைவியார் அவர்களும் இருந்தார்களே. இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடைமுறைப்படுத்த வேண்டிய பாடம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்னென்ன கட்டளைகளை வைத்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை எல்லாம் சிரமம் பார்க்காமல், கஷ்டம் பார்க்காமல், என் இறைவன் இதை கட்டளையிட்டிருக்கிறான், இதை நான் செய்தால் மறுமையிலே எனக்கு தான் நன்மை என்று அதை தூரம் போட்டு சிந்தித்து, சமுதாய பிரச்சனை என்றாலும் மார்க்க பிரச்சனை என்றாலும் மார்க்க பிரச்சனையிலே மக்களுக்கு நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் இப்ராஹிம் நபியினுடைய சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இன்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, திடலுக்காக வேண்டி ஒளிபெருக்கி அமைப்பது இன்னும் போன்ற பல செலவுகள் இருக்கிற காரணத்தினால் வந்திருக்கிற சகோதரர்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே அறிவிப்பு செய்ததை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இது மாதிரி பெருநாள் தொழுகையிலேயே நபிகள் நாயகம் அதிகமாக தர்மங்களை வாரி வழங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்கள் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.